டான்ஸ் லைட் எடிட்டர் சேலஞ்ச், அதாவது பொய் சொல்றத கண்டுபிடிக்கிற மிஷின். என்கிட்ட இது வரைக்கும் நீ பொய் சொல்லிருக்கியா? நான் மற்ற பொண்ணுகிட்ட பேசினா உனக்கு கோபம் வருமா? கமிட்டடான்னு கேட்டா ஆமா இல்லைன்னு இவ்வளவு குபீர்னு சிரிக்கிறான். யார்கிட்டயாச்சும் லவ் சொல்லி மொக்க வாங்கிக்கிறியா? காஃபி லெமன் டீ எல்லாம் ஊத்துறாங்க. அந்த சத்தம் தப்பிச்சிட்டாரு. சோ எங்ககிட்டலாம் சொல்லாம லவ் பண்றியா? அது உண்மையா பொய்யான்னு இப்ப தெரிஞ்சிடும். தலைவலியை போட்டு கூட்டு வந்தான் பத்தியாவ. நிறைய வாட்டி நினைச்சிருக்கேன். பாத்ரூம்ல இப்ப கூட பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அந்த மாதிரிலாம் பண்ணிருக்கீங்களா? உங்களுக்கு பிரதர்ஸ் இருக்காங்கல்ல? 2 பேர் பேட்டக்காரங்க இருக்காங்க. ஷாக் அடிச்சிருச்சு. அப்போ இவர் யார்கிட்டயும் லவ் சொல்லி மொக்க வாங்கியிருக்காரு. யாரும் நம்மளே கேட்கலாம் இருங்க. இல்லைங்க, என்னங்க நீங்க பண்றீங்க? மிஷின் பொய் சொல்லாது, சும்மா சொல்றாருப்பா. என்னடா குமாரே ஷாக் அடிச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம என்ஆர்எஃப்எம் டீம்ல யார் யார் என்னென்ன போய் சொல்லியிருக்காங்கன்றத இந்த மிஷினை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. அதுல நிறைய கொஸ்டின்ஸ், நீங்க கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மோனி கேட்கலாம் ஃபயாஸ் கிட்ட. என்கிட்ட இது வரைக்கும் நீ பொய் சொல்லிருக்கியா? சொன்னதே இல்லை. பொய் சொன்னதே இல்லை. அதை நம்ம மிஷின் மூலியமா இப்ப கண்டுபிடிச்சிடலாம் இவர் பொய் சொல்லியிருக்காரா இல்லையான்னு. வெளியே வாங்கடா அவங்கள வச்சுக்கிறேன். ஸோ ஃபயாஸ் பொய் சொல்லியிருக்காரு. மிஷின் காட்டி கொடுத்துருச்சு, ஷாக் அடிச்சிருக்கு. ஸோ பொய் சொல்லியிருக்கீங்க, உண்மைதானே? இல்லைங்க, என்னங்க நீங்க பண்றீங்க? மிஷின் பொய் சொல்லாது, சும்மா சொல்றாருப்பா. உண்மையை ஒத்துக்கோ. இவர் வந்து போய் சொல்லியிருக்காரு. கேள்விக்கான ஆன்சர் கிடைச்சிருச்சு. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். இப்ப ஃபயாஸோட முதல் கேள்வியை ஃபயாஸ் கேட்க போறாரு. நான் மற்ற பொண்ணுகிட்ட பேசினா உனக்கு கோபம் வருமா? உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியும். என் வரலாறுல இந்த கேள்வி நான் கேள்வி ஆன்சர் இஸ் ட்ரூ. மோனிக்கு கோபம் வராதுதான், உண்மையை சொல்லிருக்காங்க. இப்பே மெசேஜ் பண்ணிட்டார் 10 பேருக்கு ஸ்ட்ரைட்டா. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. கோபம் வருதுன்னு நினைக்கிறேன். ஒரு 4 ஐடியா வைங்க. அடுத்த ஃபர்ஸ்ட் கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம செகண்ட் கொஸ்டின் போறோம். மோனி, உங்களோட செகண்ட் கொஸ்டின். என்ன லவ் பண்றதுக்கு பதிலா வேற யாராவது லவ் பண்ணிருக்கலாமே, ச்சே இவளை ஏன் லவ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைச்சிருக்கியா? இல்ல, அது எப்படி நினைப்பேன்? பெஸ்ட் ஒன். இல்ல இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ மிஷின் என்ன சொல்லுதுன்றத பார்க்கலாம். சொல்லட்டுமே. இப்போ அதாவது கான்ஃபிடண்டா இருப்பேன் நான், இதெல்லாம் பயப்படவே மாட்டேன். பார்க்கலாம். பயப்பட மாட்டேன், எனக்கு கண்ணா நடுங்குது. சும்மா நடிச்சேன், எதுவுமே இல்லை. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. ஷாக் அடிச்சிருக்கு. சோ போய் சொல்லியிருக்கான். இல்லடி அதெல்லாம் அப்படிலாம் நினைச்சிருக்கேன். ஏன் லவ் பண்றதே நினைச்சிருக்கேன். இல்ல, கனவுல சும்மா ஏதாவது டக்குன்னு யாராவது ஹீரோயினை லவ் பண்ற மாதிரி கனவு வரும், அதனால இப்படி சொல்லியிருக்கோம். இல்ல நீ வேற ஏதாவது நல்ல கேள்வி கேட்கல. நீ என்னன்னா குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. 2 கேள்வியுமே ஃபயாஸ் போய் சொல்லியிருக்காரு. என்னை ஏன்டா லவ் பண்ணு எப்ப நினைச்சிருக்கியா? இன்னும் ஏன்டா லவ் பண்ணணும்னு நினைச்சிருக்கேனா? சாவடிச்சு உண்மையை மட்டும் பேசு. ஸ்டார்ட். சொல்லுங்க. நினைச்சிருக்காங்களா? தெய்வத்துக்கே மாறு வேஷமா, ட்ரூ. ஏன் தெய்வத்துக்கே மாறு வேஷமா. அந்த மாதிரி நினைச்சிருக்கீங்க? அவன் வந்து என்ன திடீர்னு மென்டல் டார்ச்சர் பண்ணுவான். என்ன தெளிவா சொல்றீ? அப்படிலாம் இல்ல, நான் தான் கொஞ்சம் லூஸ். எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அப்படிலாம் நினைப்பேன். நான் நீலாம் எதுவும் பண்ணல, நான் நினைச்சிருக்கேன். ஒரே ஒரு வாட்டி தான். ஒரு வாட்டி நினைச்சியா? ரீசெண்டா நினைச்சீங்களா? ரீசெண்டா இல்ல, ரொம்ப லாங் பேக். 2 வருஷம். ஆமா, ரொம்ப லாங். 5 years பேக். 5 years பேக் மாதிரி நடிச்சிருக்காங்க. 5 yearsனா அப்பதான் ஒரு லவ் பண்ணி ஒரு வருஷத்துல நினைச்சிட்டேன். நம்ம லவ் பண்ண 7 years ஆச்சு. 7 years. ஐயோ, இது தெரியல. மூணாவது கேள்வி மோனி, ஃபயாஸுக்கான மூணாவது கேள்வி கேளுங்க. இப்போ நம்ம டெய்லி வீடியோஸ் எடுத்துட்டு இருக்கோம். டெய்லி நமக்கு இங்கே ஷூட் இருக்கு. இதனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போக முடியல, என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு என்னைக்காவது ஃபீல் பண்ணிருக்கியா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. உங்களுக்காக அது ஆன்சர் சொல்லுங்க. ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன்.
அதை தெரிஞ்சிடும் நமக்கு ஃபீல் பண்ணியிருக்காரா இல்லையான்றத. என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. ஸோ அவர் போய் சொல்கிறாரு, ஃபீல் பண்ணதில்லை. ஏன் நானே சொல்கிறேன், ஏன்னா அவரோட மோஸ்ட்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அதனால் அவர் கொஞ்சம் ஃபீல் பண்ணது கம்மி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக ஃபீல் பண்ணியிருக்கேன், பட் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கேயே இருக்கிறனால ஃபீல் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருப்பேன். அதனால தான் மிஷின் சொல்லியிருக்கு. நம்ம மிஷின் போய் பேசாது. தேர்ட் கொஸ்டின், என்கிட்ட பொய் சொல்லியிருக்கியா? சேம் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் தடவை கேட்ட அதே கொஸ்டின் இப்போ ஃபயாஸ் கேட்குறாரு. சேம் கொஸ்டின் இதுக்கு வேற கேட்கலாம்ல? கேட்கலாம், சொல்லுங்க. போய் சொல்லியிருக்கேனா? சொன்னதில்லை. சொன்னதில்லை. ஐயோ பச்சையா புழுறாயா? தெரிஞ்சிடும். நீங்க இருங்க, எதுக்கு நான் உட்காந்துருக்கேன், நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். பண்ணி சாக்கடிக்கிறீங்க. கொஞ்சம் மூமெண்ட் கொடுங்க. இப்போ தெரிஞ்சிடும் சொல்லியிருக்காங்களா இல்லையான்ட்டு. மூமெண்ட் ப்ளீஸ். மிஷின் உண்மையை சொல்லிடுச்சு, பொய் சொல்லியிருக்காங்க. எப்பயாச்சும் ஒரு சின்ன போய் சொல்லியிருப்பா, அதெல்லாம் இது காட்டி கொடுக்குது. பெருசா போய்னா பெருசா சொல்லணும், அந்த மாதிரி நான் சொல்லுவேன். சின்ன குட்டி போய் வீட்டுல வந்து கிளம்பாமலே கிளம்பிட்டேன். கேவலமா பேசிவிட்ட ராஸ்கல். எடி செருப்ப நாய். இதெல்லாம் படத்துல நிறைய வாட்டி போட்டாங்க. இந்த மாதிரி போயெல்லாம் தேண்டு சொல்லாத. ஸோ 3 கேள்வி கேட்டதுல கரெக்டா கை கொடுங்க. நிறைய ரொம்ப நல்ல காரியம்லாம் பண்றீங்க நீங்க. சத்தியம். தேங்க்யூ. நிறைய பேர்கிட்ட இருக்கு கேட்க வேண்டிய கேள்விகள்லாம். ஸோ ஃபயாஸ், மோனி இவங்க 2 பேரோட கேள்விகள் இப்போ முடிஞ்சது. அடுத்த ஆளுக்கு போவோம். இப்போ நிறைய உண்மைகள் மோனிக்கு தெரிஞ்சிருக்கு, நிறைய உண்மைகள் ஃபயாஸ் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் நீருடி வாழ என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. பொண்ணுகிட்ட பேசினா சண்டை ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டீம்ல இருந்து நம்மளோட பிரவீன், அதுக்கப்புறம் நம்மளோட ஷரிக் 2 பேரும் வந்திருக்காங்க. இவங்க 2 பேருக்கான கேள்விகளை இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது நம்ம ஷரிக்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். ஷரிக், அதெல்லாம் வேணாம், கை வச்சிருங்க. கை வைங்க. இன்னைக்கு தெரிஞ்சிடும். எனக்கே நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி தான் நான் கேட்க போகிறேன். ஓகே பிரவீன், நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்குல்ல? ஆமாம், நிறைய உண்மைகள் தெரிய வேண்டியது இருக்கு. இப்போ இன்னைக்கு தெரிஞ்சிடும். முதல் கேள்வி, இது வந்து டீம் உள்ள நிறைய பேருக்கு தெரிய வேண்டிய கேள்வி. டீம் டவுட் இல்லை, வெளியிலயும் நிறைய பேருக்கு டவுட். இது நீங்க கமிட்டடா? கமிட்டடான்னு கேட்டால் ஆமாம் இல்லைன்னு இவனோ குபீர்னு சிரிக்கிறான். எப்போதும் போல தான். இல்லை சரி, கமிட்டட் இல்லை. செக் பண்ணிடலாமா? இதோ உங்களுக்காக. சபாஸ், மிஷின் கரெக்டாக சொல்லிடுச்சு. சும்மா எல்லாம் போய் சொல்லுதுண்ணா. நீங்கள் கமிட்டட், ஏமாத்துறீங்க. இல்லைண்ணா. கேமரா பார்த்து மூஞ்ச காட்டுங்க. இவன் கமிட்டட்னு மிஷின் சொல்லியிருக்கு, பார்த்துக்கோங்க. எதுக்கு எங்ககிட்ட நீங்கள் கமிட்டடுன்றதை மறைச்சிங்க? நான் கமிட்டடே இல்லைண்ணா. இது வந்து திஸ் இஸ் லோக்கல் டிசீஸ்லாம் இல்லை. இது நீ ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா? திஸ் இஸ் லோக்கல் ப்ராடக்ட். மிஷினை பற்றி தப்பாக பேசாதீங்க. அப்ராட்லேருந்து வர வச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பிரவீனுக்கான கேள்விகளை கேட்போம். அதை வந்து நம்ம ஷரி கேட்க போகிறாரு. பிரவீன் ரெடியா? கரண்ட்னாலே கொஞ்சம் நான் வேணா உங்களுக்கு கம்மி பண்ணிடுறேன். கம்மி பண்ணிட்டேன், ஷாக் கம்மி பண்ணிட்டேன். கொஞ்சம் உங்களுக்கு லைட்டாக தான் அடிக்கும், பிரச்சனை இல்லை. சரியா? உண்மையை மட்டும் சொல்லுங்க, அடிக்காது. ஓகே, சரிக்கு ரெடியா? ரெடி. இப்போ பாருங்க கேட்குற கேள்வியெல்லாம். ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்களுக்கு நியாசனா பிடிக்குமா பிடிக்காதா? சொல்லுங்க, நீங்கள் அழுத்துங்க. தேங்க்யூ இந்த கேள்வியை கேட்டதுக்கு. எனக்கு இந்த பதில் தெரியணும்னு ஆசை. சொல்லுங்க. நீங்கள் அழுத்துருவோம், அப்போ தான் சொல்லுவாரு. சொன்னதுக்கு அப்புறம் தான் அழுத்து. பிடிக்கும். அதே உங்களுக்காக. இதோ உங்களுக்காக. ஷாக் அடிச்சிருக்கு. ஸோ பொய் சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். 50-50. பாதி பிடிக்கும், பாதி பிடிக்காது. மிஷின் கரெக்டாக சொல்லிடுச்சு. அடுத்த கேள்வி சார், வந்து நீங்கள் பாஸ் அது இதுன்னு ரொம்ப புகழ்ந்து பேசுவீங்க. அவரை உண்மையாகவே உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? யாரு? ரியா சார். ரியாஸை பிடிக்குமா பிடிக்காதா, அதான் கேள்வி. பதில் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ மிஷின் தெரிஞ்சிடும். ஏன்னா எங்கள் பாஸ் தான் எல்லாமே. எனக்கு மிஷின் காட்டி கொடுத்துரும், கவலைப்படாதீங்க. கன்ஃபார்மாக படிச்சதே இல்லை. இல்லை முன்னாடி இல்லை. உண்மையில அடிக்கலையா? கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அடிச்சா இப்போ தூக்கியிருப்பேன். அழகா அடிக்கலையா? எல்லாம் அடிக்கல.
ஸோ அவர் உண்மையை தான் சொல்லியிருக்காரு. பாஸ்னா உயிர். பாஸு டட்டான் டட்டான் எங்கள் பாஸை காட்டுறீங்களா? வேணாம். ஸோ இவன் சொன்னது உண்மை தான். மிஷின் வந்து உண்மை சொல்லிடுறாங்க. டட்டான் டட்டான் எப்போ இது பண்ணாங்க எங்கள் பாஸுக்கு என்ன படம் அது? படிக்காதவனா? படிக்காதான் இல்லை, திருவிளையாடல். திருவிளையாடல தனுஷ் பண்ணுவாரு. ஓ ஓகே ஓகே ஓகே, நல்லா பண்ணீங்க. செகண்ட் கொஸ்டின். சரியான கொஸ்டின். நீங்கள் லவ் பண்ணுறீங்களா இல்லையா மக்களுக்கு சொல்லுங்கள். பிரவீன் லவ் பண்ணுறாரா இல்லையா, கமிட்டடா இல்லையா தெரிஞ்சிடும். இதில் நான் என்ன சொல்கிறது, ப்ராசஸிங் சொன்னால் அடிப்பீங்களா? என்ன யோசிக்கிற? இல்ல பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். ப்ராசஸிங் சொன்னால் அடிப்பாரு. இல்லை பண்ணல. இல்லைன்றதான் அவரோட பதில். ப்ராசஸிங் தெரிஞ்சுக்கலாம். இதோ உங்களுக்காக. இதுலயும் போய் சொல்லியிருக்கான். ப்ராசஸிங். ஸோ நிறைய பேரோட உங்களோட கேள்விகள் எல்லாம் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கோம். பதில் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் நிறைய பதில் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கலாம். எப்படி எங்களுக்கு சொல்லாமல் எப்படி மறைக்க தோணுது உங்களுக்கு? என்ன டீமை விட்ட பிரிச்சு விட்டுறீங்களே. என்னைக்கு பிரிச்சு விட்டா? ஒரு குடும்பத்தை நாங்கள் வாழ வச்சுருக்கோம். ஃபயர் சிஸ்டர் மோனி பார்த்தது இல்லையா? அந்த மாதிரி பிரவீன் மிஸ்ஸஸ் யார் இது? பிரீத்திகா. தேர்ட் கொஸ்டின். இதோ உங்களுக்காக. இன்ஸ்டாவில் 50K வந்துச்சு. இதில் உங்களுக்கு பெரிய செலிப்ரிட்டின்னு 50K வந்துச்சு, நம்ம தான் செலிப்ரிட்டின்னு நினச்சிருக்கீங்களா? இன்ஸ்டாவில் 50K வந்திருக்கு உங்களுக்கு, நம்மலாம் ஒரு பெரிய செலிப்ரிட்டி ஆகிட்டோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கீங்களா? இல்லை உண்மையாக நினச்சதில்லை. நினச்சதில்லை. ஏன்? அது என்ன சொல்கிறது, ஹெட்வெயிட் ஆகக்கூடாது, மேலே வளர முடியாது. மிஷினில் இப்போ தெரிஞ்சிடும். இதோ உங்களுக்காக தெரிஞ்சிடும் உங்கள் காலகட்டத்தை பற்றி. இப்படி பண்ணும். ஷாக் அடிச்சிருக்கு. அப்போ இவர் நினச்சிருக்கீங்க. வந்தது இல்லை, யூடியூப்ல இருப்பாங்க எல்லா பேரும் பாருங்கன்னா அப்படி மாதிரி லைட்டாக இருந்தேன். யூடியூப்ல வச்சு இன்ஸ்டால வரல. ஓகே, அப்போ இவர் நினச்சிருக்காரு இவர். சரியா? நீங்கள் சொன்ன பதில் தான் உங்களுக்கே. நீங்கள் ஒரு பதில் சொன்னீங்க தெரியுமா, பொய் சொல்லிட்டு ஒன்று சொன்னீங்க தெரியுமா, இந்த மாதிரிலாம் ஹெட் வெயிட் இருக்கக்கூடாது, அதெல்லாம் கூடாது. அதை வாழ்க்கையில் பின்பற்றீங்கன்னா இன்னும் ஓஹோன்னு எங்கெங்கேயோ போயிடுவீங்க. நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஓகே, மிஷினை நம்பாதீங்க. இது என்ன சொல்றதுன்னு தெரியல. நல்ல மிஷின் இது. எங்கள் வீட்டில் எப்போவுமே வச்சுக்க போகிறேன். நிறைய பேர்கிட்ட இதை யூஸ் பண்ணலாம். தேர்ட் கொஸ்டின். வீடியோ கேட்டு உங்களை சாவடிக்கிறாங்களே, என்னைக்காச்சும் அந்த மாதிரி யோசிச்சிருக்கீங்களா? அதாவது நம்மளோட எடிட்டர், NRFM எடிட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் தான். ஸோ அவர்கிட்ட நிறைய தடவை வீடியோஸ் கேட்டுனே இருப்போம். சீக்கிரம் எடிட் பண்ணி கொடுன்ட்டு. அந்த மாதிரி கேட்குறப்ப என்னடா எனக்கு போட்டால் சாவடிக்கிறானுங்க, கேட்டுனே இருக்கிறானுங்களே, தொல்லை பண்ணுறானுங்களே அப்படின்னு நீங்கள் நினச்சது உண்டா? அதுதான் அவரோட கேள்வி. அதை நான் கொஞ்சம் விளக்கி சொல்லியிருக்கேன். எங்கள் பாஸ் கேட்பாரு. ஓகே, சில டைம் தோணும், சில டைம் பிடிச்ச ஒர்க்கு அதனால் தோணாது. மேபி தோணாது. அவனுக்கு தோணாது, அந்த மாதிரி நினச்சது இல்லைன்ட்டான். இப்போ கண்டுபிடிச்சிடலாம். இதோ உங்களுக்காக. டேய், இது ஏதோ கிரிஞ்சாகுதுறானு. பொய் சொல்லியிருக்காரு. 3 கேள்வி கேட்டோம், 3 கேள்வியுமே போய் பேசியிருக்கான். 3 கேள்வியோட பதிலும் கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்ஸ் டு த மிஷின் அண்ட் தேங்க்ஸ் டு த மீ. இப்போ அடுத்தது நம்மளோட 2 பேர் இருக்கிறாங்க. உண்மையை பேசுவான் ஷரீக். அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு நம்ம போகலாம். இப்போ யாருக்கும் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்ம நியாஸ் டானாக்கும் தான் யார் இதில் நிறைய போய் சொல்கிறாங்கன்னு இப்போ தெரிஞ்சிடும். ஓகே, யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? பெரியவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். வாங்க. ஸோ இப்போ நான் தான் கேள்வி கேட்கணும். ஆமாம், இல்லை நீங்கள் தான் பதில் சொல்லணும்.
வேலு மேல தெருக்கு தெரு சேட்டையை காட்டிட்டு நம்ம தெருவுக்கு வந்துருக்கான். போன பொதுன்னு விட்டுட்டு இருந்தான். இப்ப நம்ம சேட்டையை நாம காட்டுவோம். என்ன ஓ மிஷின் தான் சொன்னது முன்னாடி. ஓகே இருங்க, நான் உங்களுக்கு ஷாக் வந்து கம்மியாக வைக்கிறேன். ஓகே தொழில் கற்றுக்கிட்டாங்க. ஜட்ஜம்மா வணக்கம்மா. கேளுங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நீங்கள் இப்போ கேட்கலாம். ஓகே நெக்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். யார்கிட்டயாச்சும் லவ் சொல்லி மொக்க வாங்கிக்கிறியா? நான் சொல்லி நீ சொல்லி. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. இல்லை இல்ல இல்லை ஓகே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையா? யாரும் இல்லைன்னு சொன்னது இல்லை. இதுதான் நான் சொன்னேன். இதே ஒரு பெரிய போய் தான். இப்ப அங்கு பாரு சொல்றேன் உனக்கு. நான் சொன்னதில்லை. யாரும் நான் இது வரைக்கும் யார்கிட்ட சொன்னது கிடையாது. நான் மொக்க வாங்கினது கிடையாது. மொக்க வாங்கினது இல்ல. மொக்க வாங்கினது இல்லைப்பா. ஓகே லவ் சொல்லி மொக்க வாங்கினது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையா இல்லையான்னு பார்த்துடலாம். இதோ உங்களுக்காக பார்க்கலாம். எனக்கு அது பயமா இல்லை. அந்த மிஷின் ஷாக் அடிக்கிறது நினைச்சாதான் பயமா இல்லை. சமாளிக்கிறார் நம்ப கூடாது. போய் ஷாக் அடிச்சிருச்சு. அப்போ இவர் யார்கிட்டயும் லவ் சொல்லி மொக்க வாங்கியிருக்காரு. யாரும் நம்மளே கேட்கலாம். இருங்க, மிஷின் போய் பேசியிருக்கு. நீங்க தானே சொன்னீங்க நான் ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்த மிஷின் பொய்யெல்லாம் பேசாதுன்னு. சம்டைம் மிஷினும் போய் பேசும். சில பேர் மனுஷனுங்களும் போய் பேசுவாங்க. ஆமா. இப்ப பேசிருக்காரு. அதே மொக்க வாங்கிக்கிறாரு. ஆனா யார்கிட்டன்னு சொல்ல மாட்டாரு. சரி நம்ம அடுத்த கொஸ்டினுக்கு போலாம். உங்ககிட்ட சொல்றேன், யார்கிட்ட சொன்னதில்லை மொக்க வாங்குறது. சரி ஓகே நம்பலாம். ஒரு ரியாஸ் எனக்கு வந்து நான் ஷாக் கொஞ்சம் அதிகமா வச்சுக்கிறேன். இவ்வளவு கண்டு பார்த்தீங்களா? ஓகே ஷாக்குக்கே ஷாக் கொடுக்குறேன். ரியாஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நிறைய பேரோட கேட்குற கொஸ்டின் தான் அது. நான் அவனுக்காக கேட்குறேன். ரியாஸ், எங்ககிட்டலாம் சொல்லாமல் லவ் பண்ணுறியா? இல்லை இல்லை. லவ்வே பண்ணல. ஷுவர் லவ்வே பண்ணல. ஓகே லவ்வே பண்ணலன்னு பதிவு பண்ணியிருக்காரு. அது உண்மையா போயான்னு இப்போ தெரிஞ்சிடும். இதோ உங்களுக்காக. நோ, யாரையும் லவ் பண்ணது இல்ல. லவ்வும் பண்ணல. இவ்வளோ ஷோரா மூஞ்சி வச்சுட்டா நீங்க சொல்றது உண்மை நாங்கள் நம்பிட மாட்டோம். கேட்டுச்சா அந்த சத்தம்? கேட்டுச்சா? ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. தப்பிச்சிட்டாரு. ஸோ உங்களோட கொஸ்டின்லாம் இப்போ கிளியர் ஆகிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். யாருமே லவ் பண்ணல. சிங்கிள் தான். மொரட்டு சிங்கிள் தான். ஓகே மொரட்டு சிங்கிள் தான். சரி ஓகே ஓகே. நான் செகண்ட் கொஸ்டின் கேட்க ஆர்வமா இருக்கேன். கேளுங்க. பாத்ரூம்ல இப்ப கூட பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இருக்கீங்களா? பாத்ரூம்ல இப்போ கூட பாட்டு பாடி டான்ஸ் ஆடி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்களா? சின்ன வயசுல எல்லாரும் பண்ணுவாங்களா? அதெல்லாம் இப்பயும் பண்ணிருக்கீங்களா? இல்லை இல்ல இல்லை இப்போ தெரிஞ்சிடும். இல்லை இல்லை இல்லை. நீங்களாம் யாருடா? அதான் சின்ன வயசுல பெரியவங்க யாராவது பண்ணுவாங்களா? அப்ப நீங்க பண்ணல. ஓகே இப்போ பாத்துடலாம். ஆடி இருக்காரா இல்லையா? எனக்கு அது பயமா இல்லைடா. ஷாக் அடிக்கிறது பயமா இல்லை. எல்லாம் இதை சொல்லி தப்பிச்சுக்காதீங்க. அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. நான் கூட தான் கை வச்சேன். கான்ஃபிடண்டா. ஓகே உண்மையதான் சொல்லியிருக்காரு. ட்ரூத் காமிச்சிருச்சாங்க. உண்மையாக சொல்லியிருக்கு. ஓகே அப்போ இவர் பாத்ரூம்ல இப்போ கூட பாட்டு பாடி டான்ஸ் ஆடினது கிடையாது. ஸோ அவர் பண்ணதில்லை. உண்மையா சொல்லியிருக்காரு. கிரீன் காமிச்சிருச்சு. மிஷின் கரெக்டாக இருக்கு. மிஷின் கரெக்டாக சொல்லுது பார்த்தீங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கரெக்டாக தானே சொல்லுச்சு. மிஷின் தப்பாக தான் சொல்லு. தப்பாக தான் சொல்லு. உங்களுக்கான அடுத்த கொஸ்டின் கேட்கலாம். இருங்க. ரியாஸ், நானா ஏதாவது பேட் ஹேபிட்ஸ் இருக்கா உங்ககிட்ட? முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேக்குறதே தப்பு. பேட் ஹேபிட்ஸ் இந்த மாதிரி சொல்றீங்க? புகைப்பிடித்தல், தண்ணி அடித்தல், பொண்ணுங்க பின்னாடி சுத்துதல் இந்த மாதிரி. அதெல்லாம் அது ஓகே பேட் ஹேபிட்ஸ். இல்ல. உடம்புக்கு கெடுதி தர உடம்புக்கு நோ. ஓகே நோ நோ மீன்ஸ் நோ. இப்போ தெரிஞ்சிடும். உங்களுக்காக சொல்ல மாட்டேன். இதான் உங்களுக்காக. எனக்கே அது பதில் தெரியும். எனக்கும் பொய்யா தெரியும். சொல்லிச்சுன்னா நான் கான்ஃபிடண்டா இருக்கேன். நோ நோ தான். பார்த்துடலாம். மிஷின் சொல்லி பார்த்துடலாம். ஓகே இது உண்மை மிஷின் தான் போல. அப்ப இது உண்மையான மிஷினுங்க. ஓகே ஓகே ஓகே. மிஷின் தான் அது. அப்ராட்ல இருந்து வாங்கிட்டு வந்துக்கிறோம். அப்படி சரி. அவருக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லைன்னு எங்களுக்கே தெரியும். இருந்தாலும் அது என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இந்த கொஸ்டின். ஓகே இப்போ 2 கொஸ்டின் கேன்சல் தெரிஞ்சிச்சு. 3rd கொஸ்டின் ஓகேவா? ஓகே கேக்குதா? நம்ம என்ஆர்எஃப்எம் டீம் மெம்பர்ஸ் மேல யார் மேலே கோவப்பட்டு அவங்க கிட்ட அந்த கோவத்தை காமிக்காம நடிச்சது உண்டா? அவங்க மேல நான் கோவமா இருந்து ஆனா கோவம் இல்லாத மாதிரி காமிச்சது உண்டா? ஆக்டிங் ஆக்டிங் நடிச்சது உண்டா? இல்ல. ஷோர். கோவம் தான் கோவமா இருக்குன்னு சொல்றேன். இப்போ பார்க்கலாம்.
உண்மையா பொய்யா? இதான் உங்களுக்காக. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஓகே, அப்போ இவர் சொன்னது உண்மை. யார்கிட்டயோ கோவப்பட்டு நடிச்சது கிடையாது. கோவம் வந்து டைரக்டா காமிச்சிருவாரு. ஓகே, டான் காமிச்சு வேண்டியதான். அது எங்களுக்கே தெரியும். கேட்டேன் ஆடியன்ஸ்க்காக. ஓகே. இப்போ தேர்ட் क्वेश्चन. உங்களுக்கு பிரதர்ஸ் இருக்காங்கல்ல? 2 பேர் பைத்தியக்காரங்க இருக்காங்க. 2 பைத்தியக்காரங்க இருக்காங்கல்ல, அந்த 2 பைத்தியக்காரங்க நியாஸ் அண்ட் ஃபயாஸ், அதுல யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? என்ன கிறிஸ்டின்? நான் தான் இது क्वेश्चन இல்ல क्वेश्चन. என்ன கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம். ஒன் செகண்ட். இது எப்படி 2 பேரையும் பிடிக்கும்? அது பொய்யா உண்மையா காமிச்சிடல. 2 பேரையும் பிடிக்கும். அப்படியே தப்பா இது சொல்லுச்சுன்னா என்ன பதில்? கரெக்ட் தான். அது சப்போஸ் தப்பா சொல்லுச்சுன்னா எங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு தான் பிடிக்கும். அது யாருன்னு நான் சொல்ல விரும்பல. சரி, ஓகே. எனக்கு 2 பேருமே பிடிக்கும். 2 பேரையும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையா பொய்யா அப்படின்றத பார்த்துட்டோம். இது உங்களுக்காக. 2 பேரும் மூமெண்ட் கொடுங்க. 2 பேரும் இரு கண்கள். இப்போ மூமெண்ட் கொடுக்க சொல்றானுங்க. இதெல்லாம் ஏதாவது போது நினைக்கிறேன். என்னடா சாகடி? ஓகே, அப்படி என்றால் என்ன? 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் இவருக்கு பிடிக்கும். அது யாருன்னு சொல்ல மாட்டாரு. இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க. அப்ப நல்லா சிரிக்கிறான் பாருங்க. நியாஸ்டானாவா இல்ல ஃபயாஸா? 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான். அம்மாவெல்லாம் இழுக்கவே இல்லை. நான் நினைச்சேன் ஸ்டார்டிங் ஒரு மாதிரி வேற ஊத்திச்சா நினைச்சேன். சாகடிக்கும் நினைச்சேன். போய் சொன்னாதான் அப்படியே படப்படன்னு வரும், வேர்த்துலாம் வரும். அதனால இவருக்கு வேர்வை வந்திருக்கு. என்ன போய் சொல்றீங்களா? ஒண்ணு தான் ரொம்ப பிடிக்கும். அப்ப பயசம் பிடிக்காது. 2 பேருக்கு 2 பேர் பிடிக்கும்பா. இங்க ஒரு குத்து, அங்க ஒரு குத்து. ஏற்றுக்காதவா இல்ல? ஈக்குவலா இருந்தது. ஈக்குவலா இருக்கேன். ஏற்றுக்காங்க. தமிழ் நல்லா பேசுறான். தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் பேசாம ஒருவா சொல்லு. ஒருவா எவ்வளவு யோசிச்சு சொல்றான் பாத்தீங்களா? சின்ன வயசுல ஒருவா கேட்டா ஒதுபான்னுவான். இருங்க, எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க. எனக்கு ஒரு பர்சனல் क्वेश्चन இருக்கு. இது கேக்குறேன். வைங்க, கை வைங்க. 3 क्वेश्चन இல்ல நான் வைக்கணும். வைங்க. முக்கியம் இருக்கும். ஓகே, எல்லாத்துக்கும் ரெடி தான். ஓகேவா? இவர் வீட்ல வந்து எல்லார்கிட்டயும் சண்டை போடுறதை விட நாங்க 2 பேர் சண்டை போடுறது அதிகமா இருக்கு. சி, இவ்வளவு ஏன்டா கூட்டிட்டு வந்தா பாயாசு அப்படின்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நீ சசிகலாவுக்கு நீ பதில் சொல்லு. ரொம்ப டைம் சொல்லிருக்கேன். தலைவலியை போட்டு கூட்டு வந்துட்டான் பத்தியாவ. நிறைய வாட்டி நினைச்சிருக்கேன். எஸ் நல்லா இருந்த என் வாழ்க்கையில நான் டீ ஊத்துன மாதிரி இருந்துச்சு. டீ ஊத்துறேன். ஓகே, சூப்பர். காஃபி காஃபி டீ காஃபி டீ காஃபி காஃபி டீ காஃபி டீ ஆர் டீ காஃபி டீ காஃபி ஆர் நீ எங்க காஃபி டீ காஃபி டீ காஃபி லெமன் டீ எல்லாம் ஊத்துறாங்க. பேசும்போது இதான் பதில் சொல்லுமா? ஆமா, நான் நினைச்சிருக்கேன். ஆனா அப்ப நினைச்சிருக்கேன். அப்பப்ப நீ பைத்தியக்கார மாதிரி போடுவ பத்தியா, சண்டைல போடுவ பத்தியா, சம்பந்தமே இல்லாம சண்டை போடுவா. கோவத்தை அங்க காணிக்கணும். சம்பந்தமா நான் சும்மா தமிழ் அப்பப்ப கொஞ்சம் தடுமாறும். ஆனா நினைச்சிருக்கேன். ஃபயர்ஸ் நினைச்சலாம் ஃபீல் பண்ணிருக்கேன். பாவம். இது நான் ஒத்துக்க மாட்டேன். இது அங்கிருந்து அவன் எடுத்து கொடுக்குறான். ஏய், சீக்கிரமா காட்டு, டென்ஷன் பண்ணாத. ட்ரூத் நினைச்சிருக்கேன். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. மாதிரி பண்ணுவா. அப்பெல்லாம் வெறியாவும். ஏன்டா வந்தா ஒழுங்கா அவ வீட்டுல உட்காந்து இருந்துக்கலாம், நம்ம உயிரை வாங்க வந்துட்டாலே அப்படின்னு நினைச்சேன். நான் இவர் நினைச்சிருப்பாருன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே. சில டைம் எல்லாம் சும்மா நினைப்போம் அந்த மாதிரி தான். பட் சீரியஸா இல்ல. சும்மா இல்ல, உண்மையா நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் மிஷின் கட்டு. சும்மா ஆக்டிங் போடுறாரு. இல்ல சண்டை போடும் போது பைத்தியக்கார மாதிரி அங்கதான் சண்டை போடுவாங்க. திடீர்னு கோவத்தை பாத்தீங்கன்னா ஏமல காமிப்பா. நான் சிவனேன் தானே இருந்தேன். என்னடா அப்புறம் தெரியாது நாளமா மாட்டிக்கிட்டோமோ அவகிட்ட அப்படின்னு ஃபீல் ஆகும். வேற ஒன்றும் இல்லை. ஸோ இந்த சேனல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எல்லாருக்கிட்டே கேட்கணும்னு யோசிச்சுட்டு இருந்த கொஸ்டின்லாம் நாங்கள் கேட்டுட்டோம். உங்களுக்கு அதுக்கான பதிலும் கிடச்சிருக்கோம். அண்ட் இதோட சாரி, இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பொய்யும் சொல்லியிருக்காங்க, உண்மை சொல்லியிருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் கண்டுபிடிச்சிச்சு. ஆக்சுவலாக அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா நான் அப்ராட்லேருந்து வர வச்சேன். 75,000 இது. ஸோ அதனால தான் இந்த மிஷின் இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லியிருக்கு. போதும் ரொம்ப போய் சொல்லக்கூடாது. இருங்க, இந்த மிஷினோட சீக்ரெட் நான் காட்டட்டா? வேணாம். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒரு வயரு, அதை அப்படியே தூக்குங்க. டபுள் டேப் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா அமேசானில் 1700 சம்திங் அதுக்கு தான் வாங்கினாங்க. இது உண்மையை தான் சொல்லுமா அப்படின்னு கேட்டால் 0.00% தெரியாது. 1% வேணால் உண்மையை சொல்றது வாய்ப்பு இருக்குது. இது எப்படி எனக்கு டிடெக்ட் ஆகுதுன்னு தோணுதுன்னா, நம்ம இப்படி வைப்ரேட் கொடுக்குறதுனால ஷாக் அடிக்குது அப்படின்ற மாதிரியும் இருக்குது. நமக்கு ஸ்வெட் ஆனால்
என்னடா ஷாக் அடிச்சிருமோன்னு படபடன் அப்படி ஒரு மாதிரி வந்தாலே அதில் ஷாக் அடிச்சிருது. ஸோ இதனால இவங்க சொன்னதெல்லாம் இப்போ இவர் ரியாஸ்டான பிடிக்குமான்ற கேள்வி வந்தது கூட ஷாக் அடிச்சிச்சுல, அது உண்மைன்னு சொல்ல முடியாது. 2 பேரும் அவருக்கு பிடிக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். இல்ல அப்ப வந்து நான் மத்த பொண்ணுகிட்ட பேசினா எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னது பொய். இதை வேற நம்பி 2 பொண்ணுங்க அட்டை சாட் வேற பண்ணிட்டேன். ஸோ இந்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியாக ஒரு பண்ணால் எல்லாரும் பண்ணது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ இதே மாதிரி வேற ஒரு சேலஞ்சில் உங்கள் எல்லாரையும் நாங்கள் மீட் பண்ணுறோம். Until then, bye from NRFM Vlogs. Bye.